என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உலகத் தமிழர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம உள்ளொளி ஓகம் அகாடமி சார்பாக இன்னைக்கு உடல் நலம் மனவளம் சார்ந்த பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஆதனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனசை ஒருநிலைப்படுத்துறதுனா என்ன? இப்போ இல்லத்தரசிகள் இருக்காங்க, அவங்க சமையல் பண்றாங்க. சமையல் பண்ற அந்த காய்கறி நறுக்குதல், காய்கறியை சுத்தம் செய்தல், அரிசியை களைதல், அரிசியை உலையிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒவ்வொரு வேலையை செய்யும் போது அந்த வேலையில கவனமா இருக்கு, அதை ஒருநிலைப்படுத்துதல். அது இல்லத்தரசிகள். மாணவர்கள் என்ன படிக்கும் பொழுது கவனத்தை ஒருநிலைப்படுத்துதல், பாடத்தின் மீது கவனம். எந்த பாடத்தை நாம் படிக்கிறோம், பாடத்தின் படிக்கும் போது அதில் உள்ள விளக்கம் என்ன, அது நமக்கு புரிகிறதா இல்லையா, என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, அதற்கான பதில் என்ன, அந்த பதில் நமக்கு புரிகிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து படித்தல் தான் ஒருநிலைப்படுத்துதல். இதை மாணவர்கள் நிலை. இப்போ அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க. அலுவலகத்தில் பணிபுரியும் போது அந்த அலுவலில் உள்ள கோப்புகளை பார்த்தல், கவனித்தல், அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, அது நம்முடைய அலுவலகத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன இருக்கிறது என்பதை கவனித்தல். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை சார்ந்து அவர்கள் தன்னுடைய பணிகளை ஒருங்கிணைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வதில் தான் கான்சன்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல். இது எல்லாருக்குமே அதுல சிதைவு ஏற்படுகிறது, கவனச்சிதைவு. ஏன் ஏற்படுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுவே நமக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது. இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்கள் இருக்கு. அதையே பார்த்து 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 மனம் சிதறல் ஏற்படுது. அதனாலதான் நமக்கு மன ஒருமைப்பாடு இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தூக்கம் வரல, கண்ணை மூடி தூங்கினா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே மனதை ஒருநிலைப்படுத்தாததன் விளைவுதான் இது மாதிரி ஏற்படுது. அதனால மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம். அந்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? இந்த பயிற்சியினுடைய பெயர் பாம் ட்ரீ போஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். பனை மர ஆதனம். நான் சொன்ன மாதிரி எல்லா வயதினரும் செய்யலாம். குறிப்பாக மாணவர்கள் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு, நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு, அறிவை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த பயிற்சி முறை உதவி செய்கிறது. பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் தன்னுடைய பணிகள் செய்யும் போது இந்த பணிகளில் பதட்டம் இல்லாமல் இருப்பதற்கும் இது பயன்படுகிறது. இதுல நிறைய பயன்கள் இருக்கு. முதுகு தண்டுவடத்தை செம்மைப்படுத்துவது, முதுகு தண்டுவடம்னு சொல்லும்போது ஸ்பைனல் கார்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டுல உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்விக்கல் என்ற பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொராசிக் என்ற ஒரு பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லம்பார் ரீஜன் என்ற பகுதி, இந்த முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்தும் பயிற்சியாகவும் இதை பார்க்கலாம். இதை பனைமர ஆதனம் என்று நம்முடைய சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா நம்முடைய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் இதுக்கு ஆதனத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, பனை மரம்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால தமிழில் நிறைய ஆதன பெயர்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். இது எல்லோருமே சுவர் ஒட்டிய நிலையிலே பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சமநிலைப்படுத்துவதுங்கிறது கடினமா இருக்கும். அதனால சப்போர்ட் த வால்ல நம்ம பண்ணலாம். முதல்ல 5 படிகள் இருக்கின்றன. முதல்ல வலது காலை எடுத்துக்கிறோம், இதான் முதல் படி. இரண்டாவது படிநிலை பார்த்தீங்கன்னா, நம்ம இடது காலினுடைய தொடைப்பகுதியின் பக்கவாட்டில் வைக்கிறோம். நல்லா அப்படி சப்போர்ட் த வால்ல சாஞ்சிக்கலாம். இரண்டாம் படிநிலை, மூன்றாம் படிநிலை, நான்காம் படிநிலை, 5ஆம் படிநிலை. கண்களை திறந்த நிலையில் ஒரு 20 எண்ணிக்கை, தொடக்கத்தில் இருப்பவர்கள் 10 எண்ணிக்கை. முடிந்தளவு கண் இமைக்காமல் நேரடியாக கவனித்தல். 1 2 3 4 5 6 7 8 9 10 10
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். 1, 1, 2, 3, 4, 5. இப்ப நம்ம பார்த்த பனைமர ஆசனம் வலது பக்கம் பண்ணோம். இப்ப இடது பக்கம் பண்ண போறோம். அதே மாதிரி 5 படிகள் பண்ணலாமா? கவனிங்க. 1, 2, 3, 4, 5. Counting start now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5. வலது பக்கத்தில் நாம் 20 எண்ணிக்கை, இடது பக்கத்தில் 20 எண்ணிக்கை. இது போன்ற 5 சுற்றுக்கள் பண்ணலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும், சமநிலை செய்யும், மனதையும் சமநிலை செய்யும். நம்ம கால் பேலன்சிங் சொல்லுவாங்க, லெக் பேலன்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை நம்முடைய மனதையும் சமன் செய்யக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனத்தை நம்முடைய சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அனைத்து வயதினரும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் த வால், நம்முடைய சுவரினுடைய ஒட்டிய நிலையில நம்ம இந்த பயிற்சி செய்து பழகலாம். இதனால மனதை ஒருநிலைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்துகிறது, நம்முடைய கெண்டைக்காலை பலப்படுத்துகிறது, நம்முடைய தொடைப்பகுதியை பலப்படுத்துகிறது, நம்முடைய கால் முட்டி பலம் செய்வதற்கும் இந்த பயிற்சி உகந்தது. அது மட்டும் அல்லாமல் நம்முடைய கண் இமைக்காமல் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கை நம்முடைய கண்களையும் ரொம்ப திடமாக வைத்துக் கொள்வதற்கும் கண்ணுக்கான ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இதை பார்க்கலாம்.